என்ன 6000 பேரை வந்து வேலையில இருந்து தூக்கி ஏஐ ரோபோவா? அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே பாத்தீங்கன்னா ஏஐ அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதாவது அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ஊழியர்களை வச்சுதான் எல்லா வேலையுமே வந்து நடந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மனிதர்கள் எல்லாம் வேலையில இருந்து எடுத்துட்டு கடைசியில ஏஐ வச்சுதாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஏஐல நிறைய விஷயங்கள் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனா அந்த ரோபோவே வந்து ஊழியர்களுக்கு வந்து ஆப்பு வச்சுடுச்சான். அப்படி என்னங்க ஆப்பு வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து அந்த ஊழியர்கள் தான் அந்த ரோபோ வந்து தயாரிச்சிருக்காங்க. கடைசியில தயாரிச்ச அந்த ஊழியர்களவே அந்த ரோபோ வந்து கோ நீங்க கிளம்புங்க, இனிமே வந்து நான் பாத்துக்கிறேன் கம்பெனிய அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு கொடுத்துருக்குங்க. இது உண்மையான சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு ஆச்சரியமான ஒரு செயலா தான் இருக்கும். ஆனா இது உண்மையாவே அந்த ரோபோ வந்து சொல்லியிருக்குங்க. இது வந்து எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாப்ட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துல தாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது. அதாவது அங்க வந்து ரீசெண்டா வந்து ஏஐயோட ரோபோ வந்து தயாரிச்சு ரோபோ மூலியமா வந்து கொஞ்சம் வேலைகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துலதான் கடைசியில வந்து ஊழியர்களுக்கே திருப்பி ஆப்பு வச்சிருக்கு. இனிமே நீங்க எல்லாம் தேவையில்ல, இனிமே நானே வந்து கம்பெனியை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் ஒண்ணு கொடுத்துருக்குங்க. அதுவும் ஊழியர்கள் வந்து அதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னடா இது, நம்ம தானே இந்த ரோபோவை தயாரிச்சோம், கடைசியில இந்த ரோபோ நமக்கே ஆப்பு வச்சிடுச்சு அப்படின்ற மாதிரிதாங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக்கா இருந்தது. அப்போ நீங்க சொல்லுங்க, ஏஐ வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு விஷயங்கள் வந்து மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நீங்க வேலை செய்யற கம்பெனிலயோ சரி, இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துலயோ சரி, இந்த மாதிரி ஏஐயோட விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா, எங்க கம்பெனில தான் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்கீங்களா? அப்ப மறக்காம இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க.